ஹலோ மக்களே, கரூர்ல நடந்த அந்த கூட்ட நெரிசல் சம்பவம் இன்னும் பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்காம இருக்குங்க. அந்த நாள்ல 41 பேர் உயிரிழந்தது ஒரு சாதாரண விபத்தா, இல்ல பின்னாடி இன்னும் ஒரு பெரிய உண்மை இருக்கா? இந்த சம்பவம் தொடர்பாக நடிகர் விஜய் நேரடியாக சிபிஐ விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அவர் சமீபத்தில் ஆஜராகி அவர் அந்த நாள் நடந்த முழு சம்பவத்தை டீட்டெயிலா சிபிஐக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கார் அப்படின்னு தெரிய வருது. அப்புறம் கிரவுட் கண்ட்ரோல் ஃபெயிலியர், போலீஸ் டிலே மற்றும் சில முக்கிய அதிகாரிகளின் ரோல் பற்றியும் மென்ஷன் பண்ணிருக்காரு அப்படின்னு பேசப்பட்டு வருது. ஆனா இப்போது வர சிபிஐ அபிஷியலா எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகல. இது ஒரு பிரிலிமினரி வெரிஃபிகேஷன் தான் நடந்துட்டு வருது. இந்த சம்பவத்துல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பெயர் எப்படி வந்துச்சு அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் இருந்திருக்கு. அப்போசிஷன் கிளைம் பண்றது என்னன்னா, ஈவெண்ட் அரேஞ்ச்மெண்ட், கிரவுட் மேனேஜ்மெண்ட், லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாத்துலயும் இன்டைரக்ட் கனெக்ஷன் செந்தில் பாலாஜியோட இருக்கு அப்படின்னும் சந்தேகம் எழுந்திருக்கு. ஆனா ஒரு விஷயம் மக்களே, இப்ப வர டைரக்ட் எவிடன்ஸ் எதுவும் பப்ளிக்ல வெளிவரல. இதற்கிடையில விஜய்க்கு சில மக்கள் எவிடன்ஸ் கொடுத்ததாகவும் தகவல்கள் வெளியாகின. அந்த எவிடன்ஸ்ல கிரவுட் எடுத்த வீடியோஸ், ஐ விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், சில கால் ரெக்கார்ட் கிளைம்ஸ் கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாமே சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் தான். ஒரு மனிதரை நேரடியாக குற்றவாளி என்று நிரூபிக்க இன்னும் ஒரு ஸ்ட்ராங் ப்ரூஃப் அண்ட் எவிடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்குள்ள இன்னொரு பெரிய கேள்வி என்னன்னா, சம்பவம் நடந்த அன்று இரவே இறந்த 41 பேருக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சிருக்காங்க. இதை பற்றி நிருபர்கள் கேள்வி எழுப்பியதற்கு செந்தில் பாலாஜி அவர்கள் கூறியது என்னன்னா, அன்னைக்கு அதிர்ஷ்டவசமாக மருத்துவர்கள் கருத்தரங்கம் நடந்ததாலும் அங்கு வந்த மருத்துவர்களை வைத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்டது அப்படின்ற ஒரு தகவலை அவர் தெரிவித்திருந்தார். சோ இதெல்லாம் சிபிஐ இன்னும் ஆழமா விசாரிக்கும். கருத்தரங்கம் உண்மையில நடந்ததா, மருத்துவர்களுக்கு இந்த கருத்தரங்கம் நடக்க போவதற்கான இன்விடேஷனோ இன்ஃபர்மேஷனோ எப்ப வந்தது, இது வழக்கமா ரூட்டீனா நடக்கிற கருத்தரங்கமா, இப்படி எல்லா கோணத்திலையும் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ணும். இன்னொரு புறம் விஜய் பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வெளியிட்ட அப்புறம் தான் கிரவுடுக்குள்ள தள்ளுமுள்ளு நடந்து இந்த கோர சம்பவமா முடிஞ்சிருக்கு. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் விஜய் அவர்கள் சிபிஐ அதிகாரிகளிடம் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மக்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையிலேயே கூட்டத்தினால் ஏற்பட்ட கோர சம்பவமா, இல்ல சில அரசியல்வாதிகளால் செயற்கையாக உருவாக்கப்பட்ட கோர விபத்தா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.